வெல்கம் டு டிவைன் 369 டெரர் ரீடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட் டெரர் ரைடர், ஸ்பிரிச்சுவல் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்கேஞ்சல் மைக்கேல் நமக்கு அதாவது ஜாப் ரிலேட்டட், உங்கள் கரியர் ரிலேட்டடாக என்ன மாதிரியான மெசேஜ், என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சொல்மே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் இந்த ஃபீட்பேக்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் படிக்கும்போதோ இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பர்சனல் ரீடிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாராவது பர்சனல் ரீடிங் ஏதாவது தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை திருப்பி காண்டாக்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இங்கே 2 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். இது செட் 1 அண்ட் இது செட் 2. ஓகேவா? கொஞ்சம் உங்கள் மைண்டை வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஆர்கேஞ்சல் மைக்கேல் கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கைடன்ஸ் தருங்க. இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு என்ன கார்டு செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரீடிங் பார்க்கலாம். இது செட் 1 கார்டு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வாவ், சூப்பருங்க. உங்களுக்கு வந்து ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸ்டார் வந்து நீங்கள் உங்கள் கரியரில் வந்து ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு க்ரோத் வரப்போகுதுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த க்ரோத் வந்து சாதாரண க்ரோத் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுக்க போகுது. உங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்குது. அண்ட் உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுடைய கேஷ் ஃப்ளோவும் ஒரு நிறைவாக இருக்க போகுது. இத்தனை நாள் உங்களுக்கு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே மூவே ஆகாமல் ஸ்டக்காக நின்றுட்டு இருந்தது. ஏன்னா நீங்கள் ஒரு அவேக்கனிங் பீரியட், உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் இருந்திருக்கீங்க. ஸோ அது வந்து இப்போ விலகி இப்போது உங்களுக்கான நீங்கள் எல்லா விஷயத்துலையும் சாதிக்கிற இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணின ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் பீரியட் இப்போ வரப்போகுது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு ப்ரொக்ரெசிவான க்ரோத்துக்கு போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஸ்டாண்டர்ட் இப்போ ஹை லெவல் ஆக போகுது. மிகப்பெரிய லெவலில் வந்து வரப்போகிறீங்க. ஃபினான்ஷியல் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க போகுது. ஏன்னா இது வந்து மேஜராக இருக்கு அனாக்கார்டு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ரொம்ப லாங்காக ஸ்டெபிலிட்டி வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் செட் 2 கார்டு பார்ப்போம். ஐயோ, இதுவும் அதே தாங்க. இன்றைக்கி மார்னிங் தான் அவரை பற்றின மெசேஜ் போட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஹை ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜாபில் வந்து நீங்கள் ஒன்று ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு ப்ரமோஷன் சம்திங் அந்த மாதிரி ஏதாவது கூடி வர மாதிரி இருக்கும். இத்தனை நாள் நீங்கள் எதுக்கோ ஒன்று போராடிட்டு